சிங்கப்பூரின் சிவிலியன்ஸ் அசோசியேஷன் சிங்கப்பூர் எனும் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு 60 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. சிங்கப்பூர் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்ட அது இப்போது மிகப்பெரிய சமூக அமைப்பாக உருமாறியுள்ளது. ஹில்வியூ சிவிலியன் ஸ்போர்ட்ஸ் கிளப், இதுதான் அக்குழுவின் ஆரம்பகால பெயர். 1964ஆம் ஆண்டு சாதாரண விளையாட்டுக் குழுவாக அது தோற்றம் கண்டது. இளையர்கள் தீய செயல்களில் இறங்கிவிடாமல் பாதுகாப்பது குழுவினரின் குறிக்கோளாக இருந்தது. வாரம் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பந்து விளையாட கிளம்பிடுவோம். மது இல்லை, அது போதை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் பணமும் இல்லை. அப்போது ஒன்றும் செய்ய முடியாது, பந்து விளையாட்டு தான். விளையாட்டுகளில் கவனம் செலுத்தி வந்த இந்த குழு 2011ஆம் ஆண்டு தொடங்கி சமூக சேவைகளில் கவனம் செலுத்தியது. கால ஓட்டத்தில் பெயரும் சிவிலியன்ஸ் அசோசியேஷன் சிங்கப்பூர், அதாவது CAS என்று மாறியது. தாமாஞ்சூரங்களை ஆண்டுதோறும் தீபாவளி நிகழ்ச்சி, முதியோர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி ஆரம்பித்தோம். 2014 சிங்கப்பூர் சைலண்ட் ஹீரோஸ் ஆரம்பித்தோம். CASோட தொண்டு சேவைகளில் சிங்கப்பூர் சைலண்ட் ஹீரோஸ் அந்த நிகழ்ச்சி தான் எங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஈவென்ட்டாக மாறிட்டு. இளைஞர் மேம்பாடு, விளையாட்டு திட்டம், குடும்ப பிணைப்பு, ஒற்றை பெற்றோரை ஆதரித்தல், மூத்தோருக்கான நட்பு சேவை ஆகியவற்றிலும் CAS அமைப்பு கவனம் செலுத்துகிறது. இந்த திட்டங்கள் அதிகமான இளையர்களை அமைப்பின் பக்கம் ஈர்த்தன. என்ன சேலஞ்சஸ், மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன உதவிகள் கிடைக்குது, இதெல்லாம் நிறைய நீங்கள் அறிஞ்சிக்கலாம். பல நபர்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. எனக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. அமைப்பின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் திட்டமும் பயனுள்ளவை என்று சிங்கப்பூரர்கள் கருதுகின்றனர். மக்களோட நலனுக்காக செய்கிறனால அது மக்களுக்கு போய் சேருது. அதனால் அந்த மக்களோட ஆதரவும் அவங்களும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவும் சிங்கப்பூர் இந்தியன்ஸ் நம்ம செய்யும் போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது. சேவை செய்வதில் நம்ம வாலண்டியர்ஸ் ஆரம்பித்து மேபி அது மூலயமா நம்ம தொடர்ச்சி அதை வளர்த்து வரலான்னு நினைக்கிறேன். கடந்த 60 ஆண்டுகளில் பல பரிமாணங்களை பெற்றுள்ள இந்த அமைப்பு தொடர்ந்து சமூகத்திற்கு சேவையாற்ற தயாராக உள்ளது. அதற்கு அதிகமான இளையர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று அமைப்பு கேட்டுக்கொண்டது.